ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஜிவிபி பர்ட் சேவரி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் எடப்பாடியில் இருக்க கொங்கனாபுரம் சேவல் சந்தைக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். தீபாவளி வரத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதனால் சேவல் சந்தையோட நிலவரம் எப்படி இருக்குது, மக்களுடைய வரத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலான்னு வந்திருக்காங்க. நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம புது வீடியோவை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தெரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதிகாலையிலே பார்த்தீங்கன்னா மழைங்க, சேவல் சந்தையில் ஃபுல்லாக மழை. அதனால் ஒரு 3 to 4 மணி அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா சேவலோட விற்பனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. விற்பனை முடிந்த சேவல்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பையில் போட்டு காரில் ஏற்றிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி சேவலை செலக்ட் பண்ணி வாங்குறாங்க, எங்கேருந்து வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்மளுடைய தமிழகத்துக்கு பக்கத்தில் இருக்க கர்நாடகா மற்றும் ஆந்திரா இந்த 2 மாநிலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வந்து சேவல் வாங்கிட்டு போகிறாங்க. சேவல்கள் செலக்ட் பண்ணி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா சண்டை வச்சு தாங்க வாங்குறாங்க. அதாவது சண்டை வச்சு பார்க்கும்போது அந்த சேவலுடைய ஹைட்டு பறக்கிறத பொறுத்து, அது இல்லாமல் அதோடைய தரத்தை பொறுத்து தாங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது 3000 அல்லது 4000 அப்படி இல்லைனா 7 to 15,000 வரைக்குமே பார்த்தீங்கன்னா சேவலுடைய ரேட்டெல்லாம் போயிட்டுருக்குதுங்க சேவல் சந்தையில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா பையில் போட்டு வச்சிடுறாங்க. பையில் போட்டு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே காரு அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு டெம்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேவல் எல்லாத்தையுமே ஏற்றிக்கிட்டு இங்கேருந்து அவங்களோட மாநிலத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க.